நல்லது. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை விடுதலையாக்க தேவன் வேறு வழி அல்ல, சத்தியத்திலே வச்சிட்டாரு. அவர் வார்த்தைக்குள்ளே உங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப என்னது? தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டாலே நீங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே விடுதலை ஆகிவிடுவாங்க. அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய வார்த்தையாகிய பெட்டகத்துள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 எடுத்து வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு ஆண்டவர் கூட கொடுக்கிற தேவன். நாம் ஆராதனையில பார்த்தோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, தொடக்கத்தை இல்லையா, நீங்க இப்ப ஒரு காரியத்தை செஞ்சுட்டா போதும், இப்ப ஒரு காரியத்தை செஞ்சுட்டா போதும். ஆண்டவர் அப்படிலாம் செய்யறவர் இல்ல. உங்க வாழ்க்கையின் முடிவையே அவர் கையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கூட கொடுக்கிற தேவன். நீங்கள் நினைப்பதை விட, எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் கூட கொடுக்கிற தேவன். ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியத்துல பிரஸ்டேஜ் எடுக்கிறாரு. என்ன தெரியுமா? முதல் பகுதி எனக்கு வேணும். உன் வாழ்க்கையில முதல் பகுதி, என்னை விட நீ யாரை நேசிக்க கூடாது. என்னை விட நீ யாரை நேசிக்க கூடாது. உன்னுடைய பெத்தவங்களோ, உன்னுடைய கணவனோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய தொழிலோ, உன்னுடைய வியாபாரமோ, படிப்போ, எதுவா இருந்தாலும் சரி, என்னுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் இல்லாம அது மேல நீங்க நாட்டம் வைத்தா என்ன பொறுத்தல அதுதான் விக்கிர ஆராதனை சொல்லுவாங்க. நிறைய பேர் கத்தோலிக்க மக்களை ரொம்ப சாடுவாங்க. அவங்க அதை தொடுறாங்க, அவங்க இதை தொடுறாங்க, அவங்க விக்கணும், அவங்க அப்படி இப்படி. அவங்களை விட விக்கிரம் ஆவிக்குரியவர்கள் செய்யறாங்க. விக்கிரங்கிறது என்ன? உயிருள்ள தேவனை விட அவங்களுடைய கண்களை வேற எங்கேயோ எண்ணங்களை பதிக்க வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் விக்கிரம். ஆண்டவர் அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. முதலாவது என்ன நேசி. உனக்கு கணவனை, உனக்கு மனைவிய, உனக்கு பிள்ளைய, உனக்கு வேலைய, உனக்கு குடும்பத்தை, இந்த பூமியை உனக்கு தந்தவர் யாரு? தேவன் தான். தேவன் இல்லைன்னா இந்த பூமியில நீ பிறந்திருக்கவே முடியாது. இந்த பூமியில நீ பிறந்திருக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு மிச்ச சொச்ச நேரத்துல அவரை தேடுறது முக்கியம் இல்ல. எந்திரிச்ச உடனே அவரை பாரு. என் அப்பாவை பார்க்காம அந்த உலகத்தை நான் பார்க்கறது கிடையாது. சூரியனையே பார்க்கறது கிடையாது. நான் வெளியே வர்றது கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி அப்படின்னா, முதலாவது தேவனை தேடு. தேவனுடைய காரியத்துல வளருன்னு நினை, சத்தியத்துல வளருன்னு நினை, தேவனுடைய அபிஷேகத்துல வளருன்னு, அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நீ தேடு. அப்பொழுது கூட உன்னுடைய கணவன், உன் மனைவி, வேலை, பிள்ளை எல்லாமே நீ முட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடுனாலே, எனக்கு முதலிடம் கொடுத்தாலே எல்லாமே உன் தேவைக்கு அதிகமா உன் கூடவே வருங்கிறார். கை தட்டும். கூடவே வரும். அப்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, முதலாவது நீங்க உங்களுக்குரியவர்கள் அல்ல, உங்கள் குடும்பத்துக்குரியவர்கள் அல்ல, முதலாவது நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்பதை தெரிஞ்சாதான் அப்படி வாழ முடியும். ஏசாயா 43:21 எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எனக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது பாருங்க. இந்த ஜனத்தை
எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எனக்குன்னு ஏற்படுத்தினேங்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க இந்த இடத்துல. முதல்ல நீ எனக்கு தான் சொந்தம். அதுக்கு அப்புறம் தான் உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் வேலைக்கு, எல்லாத்துக்கும் முதலாவது எனக்கு நீ சொந்தம். நீ எனக்குரியவன். என்னுடைய பார்வையிலே இருக்கணும், என்னுடைய பிரசன்னத்துல இருக்கணும். எனக்குன்னு ஏற்படுத்தினேன். அப்ப இந்த பூமியில நீ பிறந்தது முதல்ல எங்க அம்மாவுக்கு நான் உண்மையா இருப்பேன், எங்க அப்பாவுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு விட முதலாவது எனக்குன்னா உன்னை இந்த பூமியில பிறக்க வச்சிருக்காங்க. எனக்குன்னு ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் அதைத்தான் முதல்ல எதிர்பார்க்கிறாரு. அதை நம்ம கொடுத்துட்டோம். வச்சுக்கிறீங்களா, மத்த எல்லாம் உனக்கு கூட வருமா? தேவன் பொய் சொல்ல மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, மற்றவை எல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஏன்னா உன்னை தெரிந்தெடுத்தது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குனவருமாய். ஏசாயா 43:1 சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. என்னன்னா உருவாக்குறாராம். நீங்க நினைப்பீங்க, எங்க அம்மா கர்ப்பப்பையில எங்க அம்மாவுடைய முயற்சி, எங்க அப்பாவுடைய முயற்சியில நான் உருவாக்கப்பட்டேன். யாருடைய முயற்சியில இல்ல. வேதம் சொல்லுது, நான் தான் உன்னை உருவாக்கினேன். கை தட்டுவோம். உன்னை உருவாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. நீ என்னுடைய, முதல்ல எனக்கு தான் நீ சொந்தம். யாரு கேட்டாலும் நீ சொல்லுங்க, நான் பரலோகத்தின் குடிமகன், நான் முதல்ல தேவனுக்கு தான் சொந்தம். மரியாள் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களை பெற்ற தாய் மரியாள் தேடி வராங்க. சொல்றாங்க, உங்க அம்மா தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துல இயேசு மரியாள் வயிற்றுல தான் பிறந்தாப்ல. அந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? யார் என் தாய், யார் என், இதுல உட்கார்ந்து இருக்காங்க இவர்களே எனக்கு தாயும் சகோ. அப்ப என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிதாவால நான் உருவாக்கப்பட்டேன். வெளியே வர்றதுக்கு மரியாளுடைய ஒரு கர்ப்பப்பையை ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. ஆனா நான் யாரால அனுப்பப்பட்டார்? பிதா. அதனாலதான் மரியாளுடைய கர்ப்பப்பையில உருவாக்கப்பட்டாரு. அதே மாதிரிதான் உங்க அம்மா அப்பாவால நீங்க பிறந்திருந்தாலும் என் அப்பாவுடைய ஏசப்பாவுடைய பிளான், அவரால நீங்க உருவாக்கப்பட்டவனால ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய, எல்லாம் பக்கத்துங்க, நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள். முதலாவது தேவனுக்கு தான் சொந்தம். அதனால சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மற்றவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஒரு சிந்தை நமக்கு வந்துட்டு வச்சுக்கிறீங்களா, அவருக்கு தான் முதலிடம் கொடுப்பீங்க. அவருக்கு தான் நீங்க முதலிடம் கொடுப்பீங்க. அவருடைய ராஜ்யத்து ஏன் அப்படி சொல்றாருன்னா, இதுல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு கொண்டு ஆண்டு ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பாரு. நீங்க சும்மா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு போகணும்னு நினைப்பீங்க. அப்படி அழைப்புள்ளவர்கள் இங்க வரமாட்டார்கள். நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கு, ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, ஒரு அழைப்பு இருக்கு. மதுரை மீட்டிங்ல பார்த்தோம், அழைப்புல கோட்டை விட்டீங்கன்னா எங்கிட்டு கூடிலாம் சூறாவளி வரும், எங்கிட்டு கூடிலாம் பாயும், மீன் வயிற்றுக்குள்ள தான் போக வேண்டி வரும். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை எப்ப நிறைவேற்ற போறோம்? ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 90, சங்கீதத்தின் புஸ்தகம் 90 10-12 வரை வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே.
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது சீக்கிரமா, ஐயோ இப்பதான் ஏன் பிறந்த நாள் கொண்டாடமா இருக்கு, 50 ஆயிட்டுங்க, 60 ஆயிட்டுங்க, 70 ஆயிட்டுங்க. இப்பதான் கொஞ்ச நாள் வாலிப பயிரமா இருந்துச்சு, அதுக்குள்ள தாத்தாவாயிட்டாங்க. அப்படிலாம் அதெல்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, என்னடா காலம் வேகமா ஓடுது, காலம் வேகமா ஓடுது. அது பயமுறுத்துது. இன்னும் எத்தனை காலம் இருக்கு? பாதி கிணறு தாண்டியாச்சு, காவாசி கிணறு தாண்டியாச்சு, முக்காசி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் கிணறு தானா? இவ்வளவு ஓடிட்டா காலங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, அவன் ஆயுஷ் நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதியால் 80. அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? அந்த காலத்தை அறிந்து கொள்றவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி சிந்திக்கும்படியா. காலம் வேகமா ஓடுதே, ஐயோ இப்பமே பிள்ளைக்கு ஒரு பெரிய பிள்ளையை கட்டி கொடுக்கறாலும் வந்து இன்னும் 2-3 வருஷத்துல நீங்க பாட்டி ஆயிருவீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பூட்டிய. இப்படியே காலம் வேகமா என்ன செய்யுது? கடந்து போகிறது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. இது மோசேயினுடைய ஜெபம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பாத்தீங்கன்னா, இது மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு அவன் எதுக்காக ஜெபம் பண்றான் பாருங்க. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை அப்ப நீ எவ்வளவு காலம்பா இருக்கு, எவ்வளவு காலம்பா இருக்கு. என்ன நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன எங்களை தெரிந்து கொண்டீங்களா, நான் உங்களுக்குரியவன் சொல்லிட்டீங்க, என்ன உருவாக்கினேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதுக்கு உருவாக்கினாரோ, எதுக்காக எங்களுடைய அம்மா அப்பாவை இதுல வந்து பிறக்க வச்சாரோ தெரியல. அப்ப நான் என்ன காரியத்துக்காக ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார்? என்ன காரியத்துக்காக தெரிந்து கொண்டார்? அதன் நோக்கம் என்ன? அந்த ஞானமுள்ள இருதயம். உங்களுடைய வயசை நீங்க சிந்திக்கீங்களா? இப்போ உங்களுடைய வயசை சிந்திக்கீங்களா? அந்த ஞானமுள்ள இருதயம் வேணுமா? ஏன்னா ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80. 70ல இருந்து 80 வரை பாத்து. எனக்கெல்லாம் காலையில போன் வந்துட்டுனா 70 வயசுல இருந்து 80 வயசு உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா 7:30க்கு கரெக்டா போன் வரும். பாஸ்டர் எனக்கு தலைவலி, பாஸ்டர் எனக்கு இடுப்பு வலிக்கு, பாஸ்டர் எனக்கு நடக்க முடியல, எனக்கு வேக்குது, எனக்கு படபடன்னு வருது, நான் ஸ்கேன் எடுக்க போனேன், நான் எக்ஸ்ரே எடுக்க போனேன், எனக்கு அங்க அந்த வியாதி இருக்குன்னு சொல்றாங்க, இந்த வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 60-70க்குள்ள வந்துட்டாங்க வச்சிருங்களா, அவங்க ஃபுல்லா ஆஸ்பத்திரியை தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான். அவங்கள பாதுகாக்கிறதுக்கே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க, வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. 2 நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கு, திரும்ப போன எங்க இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில ஸ்கேன் எடுக்க இருக்கோம். இப்ப எங்க இருக்கீங்க? பிளட் டெஸ்ட் எடுக்க இருக்கோம். இது அவங்க சொல்ல வேண்டாம், வேதமே சொல்லுது. ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, அது சஞ்சலமும் வருத்தமே. அது என்னவா? அப்போ எல்லா பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு கடைசியில எல்லாம் கூட ஓடிட வேண்டியதான், பாஸ்டர் கூட ஓடிட வேண்டியதான், ஊரா ஓடிட. எங்க ஆஸ்பத்திரி தான் ஓடி. உங்களை பாதுகாக்க முடியாது. உங்களை பாதுகாக்க முடியாது. அவங்களை பயங்காட்டுறதுக்காக சொல்லல, மோசேயினுடைய ஜெபத்தை சொல்றாரு, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். காலையில எந்திக்கும் போதே ஐயோ இப்படி ஆயிட்டாச்சா, இவ்வளவு காலம் வேகமா ஓடிட்டப்பா, இப்படி ஏஜ் இப்படி போயிட்டு நீ தாத்தா வாய்ட்டாமா, ஐயோ அப்படிலாம் அப்படி பண்ணும்போது இன்னும் எவ்வளவு காலம் ஓடணும், இன்னும் ஆண்டவருக்கா எவ்வளவு காலம் ஓட முடியும், அந்த நாட்களை எண்ணுகிற பயம் கொடுத்துட்டு. அப்ப நமக்கு இன்னும் என்னென்ன அழைப்பு வச்சிருக்கிறாரு, இன்னும் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நமக்கு பிளான் வச்சிருக்கிறாரு, என்னெல்லாம் நம்ம செய்யணும். மனுஷனுடைய வாழ்க்கை வேகமா ஓடுதே. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா
சங்கீதம் 90:4-9 வரை வாசித்து பாருங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம், உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும், நேற்று கழிந்த நாள் போலவும், ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நித்திரைக்கு சாகிறது ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். காலையில நல்லா தான் இருக்காங்க, சாயந்தரம் பார்த்தா காஞ்சிடறாங்க. நேற்று நான் புதிய முத்திருக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாக சொன்னாங்க. 56 57 வயசு என்னமோ இருக்குன்னாங்க. அவர்லாம் சாகக்கூடிய வயசே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்தான்? காலையில் முளைக்கிற முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையில் முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல். ஒரு கதை, அதாவது படம் தொடங்கும் போது என்ன செய்வாங்க, எழுத்து போடும்போது கடைசியில பாருங்க ஒரு 2 மணி நேரத்துல வணக்கம் முடிஞ்சது போயிட்டு வாங்க. கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு, உங்களுடைய வாலிப பருவங்கள் அந்த வேகமாய் துடிப்புகள் ஓடும்போது ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வயசு போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியுமா? சஞ்சலமும் தவிப்புமே. உன்னை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு மாத்திரை போடணும், இதுக்கு மாத்திரை போடணும், இதுக்கு பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும், சஞ்சலமும் தவிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீ என்றைக்கு ஊழியம் பண்ண? என்னைக்கு கர்த்தருக்கு அறுவடை செய்ய? என்னைக்கு நீ கர்த்தருக்காக சாதிக்க? நாட்கள் பொல்லாதபடி நாள் காலத்தை பிரயோஜனப்படுத்து. கிடைக்கப்பட்ட காலத்தை நீ பயன்படுத்து. கிடைக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி நீ எந்த வகையில தேவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 1000 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1000 நாட்கள் உமது பார்வைக்கு 1000 வருஷம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும். திங்கக்கிழமை போய் செவ்வாய்க்கிழமை வந்த மாதிரி இருக்கும். ராட்சாமம் போலவும் இருக்கு. நாட்கள் வேகமா போயிட்டு இன்னும் பூமியில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காலம் என்ன? இந்த கல்லறைக்குள்ள நீ போகும்போது ஒரு குற்ற உணர்வோடு போவியா? ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு தந்தாரியா? ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை செஞ்சாரியா? நான் செய்யணும்னு நினைச்சேன், என் உடல் ஒத்துழைக்கலையா? நான் சீக்கிரம் வியாதியில விழுந்துட்டேனே, இந்த உலகத்தை விட்டு போயிட்டேனே. ஒரு குற்ற உணர்வோடு உன்னுடைய அடக்க ஆராதனை எடுக்கணுமா? ஒரு குற்ற உணர்வோடு இந்த பூமியை விட்டு போவியா? இயேசு சொன்னார், என் பிதா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடித்தேன். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அதிகமா கல்லறை தோட்டத்துல இந்த வசனத்தை தான் வைப்பாங்க. ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு, இந்த பூமியில எனக்கு நியமித்த நாட்களிலே என் கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த வேலையை செஞ்சு. இன்னைக்கு மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன? அவர்களை நினைத்தே கவலைப்படுகிறார்கள், அவருடைய கணவனை நினைத்தே கவலைப்படுகிறார்கள், அவர்கள் வேலையை நினைத்தே கவலைப்படுகிறார்கள், அவருடைய பிள்ளையை கழித்த. இது 1000 வருஷம் ஒரு நாள் கழிந்தது போல அவனுடைய வாழ்க்கை கடந்து போயிருமா? அப்ப நீ பூமியில பிறக்கும் பொழுது தேவன் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடையவன், என்ன தேடு, எனக்கு உனக்கு நான் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய வச்சிருக்கேன். அது எப்ப செய்ய? அது எப்ப செய்ய? 70 தாண்டி பலத்தின் மிகுதியில நீங்க ஆஸ்பத்திரி தான் சுத்தி வருவீங்க. என்னால உட்கார முடியல, என்னால நிக்க முடியல, நான் அதை எடுக்கணும், எனக்கு இதை எடுக்கணும், எனக்கு கால் வலிக்கு, தலை சுத்துது, அது சுத்தி, இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அப்ப
அப்ப கர்த்தர் நமக்கு கிருபையா சில காலங்களை நமக்கு தருகிறார், தாளந்துகளை தருகிறார், அபிஷேகங்களை தருகிறார். நாட்கள் ஓடுகிறது. சங்கீதம் 102 3 எடுத்து வாசித்து பாருங்கள். என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது, என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. புகை எப்படி? பானையை திறக்கும் பொழுது, அடுப்புல பானையை திறக்கும் போது பாத்தீங்கன்னா புகை ரொம்ப நாள் நிக்குமா? கொஞ்ச நேரத்துல புகை என்ன செஞ்சிருது? ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது அந்த புகை கொஞ்ச நேரத்துல நின்றும். அந்த மூடிய, அந்த பாத்திரத்தினுடைய மூடிய ஓபன் பண்ணும்போது புகை கப்புன்னு போகும். அதுக்கப்புறம் என்ன செய்யுது? இப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை ஓடிட்டு, சிலருடைய வாழ்க்கை வேகமா ஓடிட்டு. ஆனா வேதம் எப்படி அழகா சொல்ல, மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல் ஒளிந்தது. ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, மத்த எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய உடல்ல ரத்த ஓட்டம், உன்னுடைய தேவனுக்காக ஓடக்கூடிய அந்த பலன், நடக்க வேண்டிய பலன், நீ வேலை செய்ய வேண்டிய பலன், ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டிய பலன் உனக்கு தந்திருக்கிறான். இதுதான் காலம். இந்த காலத்தை மிஸ் பண்ணாத. இந்த காலத்துல உனக்காக கவலைப்பட்டு, உன் குடும்பத்துக்காக கவலைப்பட்டு அந்த நாட்கள் புகையை போல ஓடுதான். 1000 வருஷம் ஒரு நாள் கழிந்தது போல போயிருதான். ஆனா ஒரு காலத்தை தாண்டின பிறகு சொல்றாரு, சஞ்சலமும் தவிப்புமே சொல்றாரு. அதை முறியடிக்கிறதுக்கு விசுவாசத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்க நியாயப்பிரமாண சாபத்தை. இருந்தாலும் வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கு. ஆயுஷ் நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதி 80. அது 80 தாண்டது பேரு இல்ல, அது சஞ்சலமும் தவிப்புமே. அது சஞ்சலமும் அந்த வாழ்க்கை நீ உனக்காக தான் வாழ்வ. ஒன்ன ஒரு ஆள் பிடிக்கணும், ஒன்ன ஒரு ஆள் தாங்கணும், ஒன்ன இது பண்ணணும். அப்ப 70க்கு அப்புறம் நீ ஊழியம் செய்யணும் நினைச்சேன்னா உன்னால செய்ய முடியுமா? உங்களை பாதுகாக்க முடியாது. நீங்க எங்க போய் இயேசுவை பத்தி எங்க போய் சொல்ல? நாட்கள் பொல்லாதபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. நாட்கள் பொல்லாதபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. நாட்கள் புகையை போல என்ன செய்து கடந்து போகிறது. நாங்கெல்லாம் ஆயுஷ் நாட்களுக்கு அறிக்கை பண்றோம், கர்த்தரின் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். நோவாவை போல, ஆபிரகாமை போல அறிக்கை பண்றோம். இருந்தாலும் நார்மலா உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் இங்க சொல்றாரு, வெள்ளத்தின் மிகுதி 80. அது சஞ்சலமும் தவிப்பும். ஆனா மோசே இந்த ஜபத்தை எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அதை சிந்திச்சு எங்க காலத்தை வேஸ்ட் ஆக்கிட கூடாது. ஞானம் இல்லாம ஏதோ வாழ்ந்தான், சாப்பிட்டோம், கல்யாணத்தை முடிச்சோம், பிள்ளைய பெற்றோம், பிள்ளைய படிக்க வச்சோம், பிள்ளைய உருவாக்கணும், கெட்டி கொடுத்தோம், அதோட வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சு ஞானம் இல்லாத, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்குரியவன், குடும்பத்துக்குரியவன் இல்ல. ஆண்டவர் என்னுடையவன், என்னுடையவள். கை தட்டுவோம். என்னுடையவன், என்னுடையவள். அதுக்காக உங்களுடைய குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கவனிக்க கூடாதுன்னு சொல்லல. அதை தந்தவருக்கு நீ முக்கியம். அதையெல்லாம் தந்தவருக்கு நீ முக்கியம். அதுல பாதிப்பு வரக்கூடாது. அதைத்தான் இந்த ஞானமுள்ள இருதயத்தை மோசே கேட்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு நாட்களை என்னும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். இது கடைசி காலத்தை நாங்கள் நெருக்கி விட்டோம். வேகமா ஓடுது காலம். ஞாயிற்றுக்கிழமை வந்த மாதிரிதான் இருக்கு, திடீர்னு பார்த்தா அடுத்த சண்டே வந்துருது. ஐயோ, ரொம்ப வேகமா ஓடுது, ஸ்பீடா. அப்ப அந்த அந்தந்த காலத்துல அந்தந்த வேலையை நம்ம தேவனுடைய பணியை செய்யாம விட்டுட்டோம், பின்னாடி செய்வோம் நினைச்சா அது சஞ்சலமும் தவிப்புமே என்று சொல்லப்பட்டது. நாட்கள் பொல்லாத அடினால் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வருமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14. 4 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு சொல்றார் பாருங்க, பகல் காலம்
இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த கிறிஸ்து வந்துட்டா வச்சுக்கிறோங்க ஐயா, உன்னால ஓட முடியுமா? சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? அதெல்லாம் வரமாட்டார், அதெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் வரமாட்டார் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுவே சொல்றாரு பாருங்க, பகல் காலம் இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இதான் இயேசு அந்த பூமிக்கு எதுக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை நான் என்ன செய்யணும். ஆனா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. என்ன வருமா? ஒரு காலம் வரும். அது ராக்காலம். அப்ப இயேசுவே அந்த ஞானத்துல வாழ்ந்திருக்கிறாரு. நமக்கு இந்த 3 வருஷம் தான். இந்த 3 வருஷத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சிலுவைக்கு போயிரும். அதோட நம்முடைய காலம் முடிஞ்சது. அதுக்குள்ள என்னென்ன பண்ணணும்? 12 பேரை உருவாக்கு, பேதுருவை உருவாக்கு, யாக்கோப்பை உருவாக்கு, யோவானை உருவாக்கு, ஸ்தேவானை உருவாக்கு. அந்த காலத்தை அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட காலம். அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அவர் செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மெத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்கள். உனக்குன்னு சில காலத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனா ஆண்டவர் இந்த எழுப்புதலை குறித்து சொல்றார், இந்த காலம் இது உங்களுடைய காலம், இது உங்களுடைய காலம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துற காலம், உங்களுக்கு இருக்கிற தாளந்தை வெளியே கொண்டு வரக்கூடிய காலம். ஆனால் பிசாசம் இன்றைக்கு உங்களை கவலைகளிலும் பிரச்சனைகளிலும், குடும்ப பிரச்சனைகளிலும், வேலையில் பிரச்சனைகளிலும் உங்களை அப்படியே அடைச்சு போட நினைக்கிறான். ஆண்டவர் விட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைத்துட்டோம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மா அப்பா வயிற்றுல வந்ததுதான் உங்களுக்கு தெரியும். என் அப்பா ஏசப்பாவுக்கு உங்க தாத்தா பாட்டி ஆதாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிட்டாரா? அப்ப உங்களை விடுவாரா? ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்தை அறிந்துதான் இயேசு அதை செயல்பட்டார். 3 வருஷத்துல செய்ய. அதே போலதான் இன்றைக்கு ஒரு காலம் இருக்கா? இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை செஞ்சிரு. நாளைக்கு செய்யும் நினைச்சா உன்னால முடியாது. நேற்று கூட ஒரு சில காரியங்களை நான் ஷேர் பண்ணேன். ஒரு சிலரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம், அவர்களால முடிந்தது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அவங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவங்க கரெக்டா அதை செய்யறாங்க. அதை யோசிக்காம அது நமக்கு வேணும், நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சில காரியங்களை செஞ்சு அதுல ஆண்டவர் கூட கொடுக்கிறார். அது ஒரு அழைப்பு. அது கொடுப்பதோ, ஜெபிப்பதோ, வாங்குவதோ, அது என்னன்னா, என்ன தேவன் அதுக்காக என்ன அழைச்சிருக்கிறாரியா? எனக்கு கொடுக்க வேலையை நான் செஞ்சுட்டே போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா 70-80 தாண்டினா சஞ்சலமும் தவிப்புன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளால செய்ய முடியுமோ முடியலையோ, இப்ப நமக்கு திராணி இருக்கும் வரை உன் கைக்கு நேரடி எதுவோ அது உன் பலத்தோடு கூட செய். நாடி காலம் வரும், நான் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் செய்வேன், நல்லா உடம்பு வந்ததுக்கு அப்புறம் முழுமையா ஊழியத்துல இறங்கிடுவேன், நல்லா இருக்கிறவ. இப்போ உன்னால எதை செய்ய முடியுமோ அதை செய். ஏன்னா இது பகல் காலம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடியாத ஒரு ராக்காலம் என்ன செய்யுமா வருகிறது. அப்ப நீ தேவனுக்கு செய்யணும்னு நினைப்பேன், உன் உடல் ஒத்துக்கிறாது. உனக்கு உடல் ஒத்துக்கிறாது. நீ தேவனுக்காக கொடுக்க நினைப்ப, உனக்கு இருக்காது. தேவனுக்காக ஓடன்னு நினைப்ப, என்னால 5 நிமிஷமே என்னால நிக்க முடியலையா, எங்க ஓட? அவன் தன் வழிகள் பிசகாமல் ஓட கடவன். தன் வழிகளில் பிசகாமல், உன்னை எதுல அழைச்சாரு அதுல மட்டும் கால் பிசகாம நீ ஓடிக்கிட்டே இரு. இப்ப ஆண்டவர் உனக்கு அந்த பலத்தை கொடுக்கிறாரா? நீ அதை செய்ய 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 என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதி. என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் மித்தமாக ஈசாக்கை நான் ஆசீர்வதித்தேன் என்று சொல்றார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய காலம். மார்க் எழுதின சுவிசேஷம்
மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 31 இருந்து 33 வரை வாசிங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இந்த உலகத்தை நம்ம நம்புறோம். நீங்க நம்புற அந்த வானம் பூமி கூட ஒளிஞ்சு போகுமா? என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அவர் சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர அந்த நாளையும் அந்த நாளிகை பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான். ஆண்டவருடைய ரகசிய வருகையை சொல்றாரு பாருங்க. பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். தேவ தூதர்களுக்கே தெரியாதான் இயேசு வர்றது. குமாரனும் அறியார். குமாரனும் அறியார். இயேசுவுக்கே தெரியாத அவர் வர்றது. பிதா ஒருவரை தவிர யாருக்குமே தெரியாது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள். பயமுறுத்துறா பாருங்க. எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்க உங்களால ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுதா? அடுத்த வாரம் இயேசு வருகிறதா இருந்தால் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா? இந்த வானம் பூமியும் ஒளிந்து போகும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர இயேசுவுக்கே தெரியாது. தூதர்களுக்கே தெரியாதா? அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு கிறிஸ்தவ ஜெபம் பண்றீங்களா? ஜெப வாழ்க்கையிலே நம்ம வளரல. ஏன்னா நமக்கு இன்னும் காலங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். நாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று மோசே ஜெபிக்கிறார். நாட்களை எண்ணும் அறிவு, இது கடைசி காலம். இது கடைசி காலம். மத்தேயு 24 சொல்றார் பாருங்க. மத்தேயு 24 35 இருந்து 45 வரை வாசிச்சு பாத்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். என் வார்த்தைகளே ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பண்றாரு. இப்ப நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நோவா காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் நல்லா சாப்பிடணும். அடுத்து என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். பெண் கொடுத்தும். அடுத்து அங்க கல்யாண வீட்டுக்கு போனா, அந்த ஃபங்க்ஷன் போனா, இந்த ஃபங்க்ஷன் போனா, ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக இருக்கிற நேரத்துலதான் ஜலப்பிராயம் என்ன செஞ்சுட்டான்? எல்லாரையும் வாரிட்டு போச்சான். அதை உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய வருகையில நடக்குமா? அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட கொட்டானோவென்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே நீங்க அடுத்த சனிக்கிழமை நைட்டு 1 மணிக்கு வந்தாதான் வாரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணிடுவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ரெடியா இருக்கணுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கனவு இல்ல. எனக்கு எந்த ரூட்ல போச்சு வர்றாரோ அந்த ரூட்ல தான் போவேன். அவங்களுக்காக இவங்களுக்காக நான் செய்ய முடியாது. அவங்க பிரியத்துக்கெல்லாம் எனக்கு என்ன ரூட் போட்டிருக்காரோ,
என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காரோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தாலும் ரெடி. அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? அதுதான் மோசே ஜெபம் பண்றாரு, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80, அது சஞ்சலமும் தவிப்புமே. அப்ப என்னன்னா, இப்ப நீ ஆவியில நிரம்பி அப்படி அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் உரைச்சு தேவனுடைய ரேமா வார்த்தை எடுத்து பிசாச நொறுக்க, அதுக்கப்புறம் அந்த வயதான காலத்துல அப்படி உன்னால ஓட முடியுமா? அந்த நாட்களை நீ மிஸ் பண்ணிராத, வேஸ்ட் ஆக்கிறாத. நாட்கள் பொல்லாதபடினா காலத்தை நிச்சய. ஏன்னு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதிகளை எனக்குன்னே உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். நம்ம நமக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, எனக்காக சூஸ் பண்ணிருக்க. இல்லைன்னா கருவிலேயே அவங்க தாயின் கருவிலேயே அந்த கரு கலைஞ்சிருக்கும். அந்த கருவிலேயே நான் காப்பாத்தி காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறேன்னா சும்மாவா? அது என் பிள்ளை, என் நாமத்துக்காக பயன்பட போகுது. கைத்தட்டும். என் நாமத்துக்காக பயன்பட போகுது. வருகை குறித்து சொல்றாரு, எச்சரிப்பை கொடுக்கிறாரு. இந்த நோவா காலத்துல நடந்த மாதிரியே நடக்குமா? பெண் கொடுத்தல், பெண் வாங்குதல், புசித்தல், குடித்தல், இப்படி சுகபோகமா ஜாலியா தேவ பக்தி இல்லாம அன்பு இல்லாம இருப்பாங்க. அப்ப இதுவே நமக்கு என்னது? ஆண்டவுடைய வருகை இருக்குங்கிறது அடையாளம். இந்த கொரோனா காலத்துல அது என்னைக்கு வந்துச்சு, அன்னைக்கோ தேவ பிள்ளையுடைய அன்பு போயிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுல மெசேஜ் சண்டே மெசேஜ் ஓடும், 5 நிமிஷம் பார்ப்பாங்க, அப்புறம் சோத்து பானைக்கு போயிருவாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, குழம்பு வைக்க போயிருவாங்க. அடுத்து 5 நிமிஷம் பார்ப்பாங்க, சோறு வடிக்க போயிருவாங்க. அந்த செய்தி முழுமையா உள்ள போவாது. அதே அந்த கொரோனா 2-3 வருஷம் தான் அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவியத்தையே பாதி பேரை அழிச்சு போட்டு. தேவ அன்பு திருன்னு வேதம் சொல்லுது. கடைசி காலத்துல அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போ, அன்பு இல்லாமல் போய்விடுவார்கள். அன்பில்லாமல் போய்விடுவார்கள். மனித அன்பு, உலகத்தின் அன்பு, உலகத்தின் அன்பு இருக்கிற தேவனிடத்துல இல்லையா? பிதாவிடத்துல அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரிதான் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு நேராகுது, ஒரு மணி ஆகுது. ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். சொன்னார், வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். 100க்கு அதிபதி புறஜாதி மனுஷன் அறிஞ்சிருந்தான், நீங்க வர வேண்டாம்பா, உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமா. ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தேவனுடைய வார்த்தை மேன்மை அறிந்திருந்தார். நீங்க வாழ்க்கையில அன்பு இல்லாம போயிட்டு, தேவன் மேல அன்பு இல்லாம போயிட்டு. ஏன் சொல்றேன்னா, பின்னாடி செய்வோம், நான் பின்னாடி செய்வேன் அப்படின்னா பின்னாடி உன்னுடைய வாழ்க்கை உன்னாலே உன்னை பாதுகாக்க முடியாது. ஏன்னா பலத்தின் மிகுதி 80, அது 80 சஞ்சலமும் தவிப்பு என்று வேதம் சொல்லுது. 80 50 நிறைய பேருக்கு ஆட்டம் காணுது, 40 ஆட்டம் காணுது. எந்திக்க முடியல, நிக்க முடியல. ஆராதனையில கொஞ்ச நேரம் நான் ஒரு 5 நிமிஷம் மறந்தாப்புல நிக்க விட்டுட்டேன்னா, ரொம்ப நேரம் நிக்க விட்டுட்டீங்களே, நிக்க முடியலையே. நான் விடிய காலத்துல இருந்தே நின்றுட்டு தான் இருக்கேன். ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படி. உங்களால முடியாதுன்னா முடியாதுதான். ஆனாலும் ஒரு வயது உங்களால கர்த்தருக்காக நினைச்ச முடியல, ஓட வைக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுது, பலத்தின் மிகுதி தான் 80, அது சஞ்சலமும் தவிப்புமே. அப்ப அந்த நாட்கள்ல ஆண்டவர் உன்னை கொண்டு எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருப்பாரு, எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வச்சிருப்பாரு, அதை செய்யும்படியாய் தேவனிடத்துல அந்த ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில எவ்வளவு காலம் வச்சிருக்கீங்க தெரியலையே, அதுவரை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இயேசு சொன்னார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் வெற்றிகரமாய் முடித்தேன், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரை வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க
வேலையாயிற்றென்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் இருக்கிறது என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, தேவனுக்காக ஓட விடாம என்ன தடுக்குது, அந்த அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோ. களியாட்டமும் வெறியும், வேசித்தனமும், காம விவாகரமும், வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோ. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்தான்? இரவு என்ன செஞ்சிட்டு சென்று போயிட்டு காலம் வேகமா ஓடுது. இந்த காலத்துல நீ ஆயுதங்களை தரித்துக்கோ. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல பார்த்தோம் ஆயுதங்கள். ஜபத்துல என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசுடைய ரத்தத்துல இருக்கிற வல்லமை, அவருடைய நாமத்துல இருக்கிற வல்லமை, வார்த்தையில தூதர் பணிக்கு நீ கட்டளை இடும்போது அந்த சத்து எப்படி பேதுரு சிறையில இருந்து வெளியே கொண்டு வரும்படி அந்த சபையார் பண்ணின ஊக்கமான ஜபம் எப்படி சங்கிலிய உடைச்சு இரும்பு கேட்ட உடைச்சு தூதனை வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த ஆயுதங்களை எப்படி அவங்க தரித்திருந்தாங்க. இப்ப இந்த ஆயுதங்களை தரித்திருக்கு. இப்ப நம்ம அந்த ஆயுதங்களை எப்படி எடுக்கும்? வேத புத்தகத்தின் ஆயுதம். இந்த பைபிளை எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா? நோட்ஸ் எடுக்க, பிரசங்கம் பண்ண. இது எடுக்க, பிரசங்கம் பண்ண. இது பிரசங்கம் பண்றதுக்காக இல்ல. நிறைய பேர் என்னது பைபிளை எதுக்கு வச்சிருக்க? பிரசங்கம் பண்றதுக்கு, நோட்ஸ் எடுக்க. ஒரு கிறிஸ்தவன்னா கையில பைபிள் இருக்கணுங்கிறது இல்ல, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். கைதட்டும், வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒவ்வொரு சோதனையிலும் நீ அடிச்சு ஜெயிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கையில பைபிள் மாத்திரம் இல்ல, உடைய இருதயத்துல அந்த வார்த்தை இருக்கணும். சொல்லுங்க, இருதயத்துல. ஐயா, ஒரு கிறிஸ்தவன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் பைபிள் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான பைபிள். கைதட்டும், வாழ்க்கையை மாற்றுவதற்கான பைபிள். லேப்டாப்ல அப்படி தட்டி விட்டா டக்கு 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 வசனம் வந்துடும். அப்படி இப்படி அமுக்கணும்னு வந்துடும். இதனால நீங்க வளர்ந்துட்டீங்க நினைச்சிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்க கூடாது. கண்ணை மூடி பட்டன அமுக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டு அப்ப நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம தேறிட்டோம் அப்படி நினைச்சு வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. இது கையில சும்மா வச்சுட்டு தட்டி விடுற காரியம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்தை நீ தியானித்து அந்த வசனத்தை உன் வாழ்க்கையாக ஜீவியமாகவே, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில பங்காகவே மாறணும். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உனக்குள்ள வாழணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ தட்டி விட்டா வெளிச்சம் வந்துடாது. உன் இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும். உன் வாழ்க்கை இருட்டா இருக்கு. உன் வாழ்க்கை இருட்டா வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் வசனத்தை தட்டி விடுறதுனால அல்ல, உன் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில இருக்க இருள வெளியே தள்ளி இருக்கா? அப்ப என்ன காலத்தை வீணாக்குறாங்க. நோவா காலத்துல நடந்தது போலவே நடக்கு. அங்க போகணும், இங்க போகணும், எதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எப்படி அந்த தண்ணீர் ஜனங்களை வாரி கொண்டு போச்சோ அதே போல ஆண்டோடைய வருகையிலும் அப்படிதான் இருக்குமா. எப்ப வருவேன் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. என் பிதா ஒருவரை தவிர வருகிற இயேசுவுக்கே தெரியாதான், தேவதூதனுக்கே தெரியாதான்.
ஆனா நீங்கள் விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. வசனம் 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 வசனம். பிரசங்கம் பண்றதுக்கு மாத்திரம் வசனம் இல்ல. பிரசங்கம் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா தனிப்பட்ட முறையில போய் அந்த வசனத்தை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எல்லா வல்லமை எல்லா ஆசை அது எந்த அளவுக்கு உள்ள மனித ஆவிக்கு அந்த வெளிச்சத்தை உள்ள எடுக்கிறானோ அவனுக்குள் இருக்கிற இருள் வெளியே போகும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, கையில தூக்கிட்டே அலைகிறதுக்கு மாத்திரம் இல்ல, இது இருக்க வேண்டிய இடம் உங்கள் உள்ளத்துல. உபாகத்துல மோசே மூலியமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. உபாகம் 6ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வரை வாசித்து பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அந்த வசனத்தையே உன் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா? நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், ஐயா என் பிள்ளை நீ சின்ன வயசுலயே உன் பிள்ளைக்கு அதை ஊட்டிக்கிட்டே இரு. ஊட்டச்சத்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கும் போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கும் போது, அவைகளை குறித்து பேசி, வசனத்தை குறித்தே பேசணுமா? குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. வீட்டுக்குள்ள போன உடனே இந்த வசனத்தை பா. இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து. வசனமா எங்க வீட்டுல வைக்கிறதுக்கே இடம் இல்லையே, எங்க வீட்டுல வைக்கிறதுக்கே இடம் இல்லையே. ஐயா வசனத்தை உங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா தேவனுக்கே இடத்தை கொடுக்க முடியுங்க. வார்த்தை என்னங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளல. வீடு அழகா இருக்கலாம் ஐயா, அந்த வீட்டை பாதுகாக்கிறதே வசனம் தான். கைதட்டும், வசனம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. வீட்டின் நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக. வாசல்களில் எழுதுவாயாக. எவ்வளவு கண்டிப்பா சொல்றா பாருங்க. வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேரு வீட்டுல வசனம் போட்டு எங்கேயோ முக்குல கிடக்கும், அது தூசி அடைஞ்சு கிடக்கும், எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க. அப்ப என்னது அவங்களுக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வார்த்தை தாங்க தேவன் தாங்க வார்த்தை. அவரை ஞாபகம் தூங்கி முழிச்ச உடனே அந்த வார்த்தையிலே முழிக்கும்படியா நீ வை. எந்திக்கும் போது நடக்கும் போது கர்த்தரே மேய்ப்பரா இருக்கிறார். அவர் தான் என்ன நடத்துறாரு. அவராலதான் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடருது. நான் கிருபையினாலதான் ஏன் வாழ்றேன். இதுதான் வாழ்க்கையில லட்சியமா இருக்கணுமா? ஏன்னா இது கடைசி காலம். இந்த காலத்துல பிசாசே தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது கடைசி காலம். இப்ப உன்னை நசுக்குனாதான் நசுக்குனபடி, இதுக்கு பின்னாடி உன்னை நசுக்க முடியாது. ஆண்டு வரப்போறாரு, ஜாலியா மேல போயிருவான், ஜம்முன்னு போயிருவான். அந்த கிறிஸ்து ஆட்சியம் பார்க்க மாட்டான், மேல காயா போயிருவான். இதுதான் டைம், இதுதான் நசுக்கணும் சொல்லிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கிறான். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டிருக்கு. நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. பிசாசானவன் கொஞ்ச காலம் உங்களை நினைச்சுவானா? படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிசாசுக்கே தெரியுதுங்க, இது கொஞ்ச காலம் தான் இருக்கு. இப்பதான் அந்த ஆளை கடத்த முடியும், இப்பதான் அந்த ஆளை தொந்தரவு பண்ண முடியும், மன உளைச்சலை கொடுக்க முடியும். கொடுக்கிறவரை கொடுப்போம். நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் ஜோம் பண்ண மாட்டான், வசனத்தை எடுக்க மாட்டான். வசனத்தை எடுத்தாதானே நம்மளை உடைப்பான். வசனத்தையே மண்டைகளை சிந்திக்கே விடக்கூடாது. அதிரடி தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி வசனத்தை படிச்சுக்கலாம், பின்னாடி வார்த்தையில வளர்ந்துக்கலான்னு இப்ப கோட்டை விட்டுறாத. பின்னாடி சஞ்சலமும் வருத்தமே. இதுதான் உன்னுடைய காலம். வசனத்தை வளர்க்கிற காலம், வார்த்தையை நிரப்புற காலம். இப்பமே நிரப்பிட்ட நீ வயதான காலத்துல கூட அவனை அடிச்சு நொறுக்க முடியும். அவனே காலத்தை அறிஞ்சு பிசாசு சோதிக்கான். ஆனா தேவ ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லாமல் வாழ்கிறார்கள், காலத்தை கோட்டை விட்டுறாங்க.
பிரச்சனையே மண்டைக்குள்ள எடுத்து, சோதனையே எடுத்து, சோர்ந்து கவலைப்பட்டு அந்த காலத்தை தேவனுடைய விதையாகிய வார்த்தையை வளர விடாம விட்டுறாத. இப்பமே வளர விட்டு, விதை வளரும் பொழுது 30, 60, 100 மாறும். மல்கியால சொல்றாரு பாருங்க, மல்கியா புஸ்தகம் 3, மல்கியா புஸ்தகம் 3, 2, 3 வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் வரும்போது, நான் வரும் நாளை சகிப்பவன் யார்? யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் வெளிப்படும் போது நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும், அவர் புடமிடுகிறவருடைய அக்கினியை போலவும், வண்ணாருடைய சவுக்காரை போலவும் இருப்பார். அதாவது வண்ணா என்ன சொல்லுவானா, துணியை துவைச்சு தூய்மையாக்க வரல. எதுக்கு சில நேரங்கள சோதனை வருதுன்னு புரியாம இருக்காங்க. நம்மள துவைச்சு எடுக்கிறாரு, நம்மள ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறாரு. நீ வார்த்தையில பலப்படணும், சத்தியத்துல பலப்படணும், அவர் கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்யணும், அழைப்புல நீ தேறி வரணும். கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வரும் பொழுது அந்த புடம்பிடுதல் இருக்கலாம், வண்ணா துவைக்கிறது போல கர்த்தர் உன்னை புடம்பிட்டு, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து என்ன செய்றாரா? கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கும், அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும், வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆண்டவர் உங்களை அப்படியே உருக்கி எடுக்கிறாரா? நம்ம நினைக்கிறோம் இப்படி சோதிக்கிறாரு, இப்படி அவர் சோதனை எதுக்கு? அவருடைய வருகையில நீங்க போறீங்க. ஏன்னா நீங்க சோதனை வரும்போது ஆண்டவர்கிட்ட இன்னும் முட்டுவீங்க, இன்னும் வார்த்தையை கேட்கணும், இன்னும் வார்த்தையை பிடிக்கணும், சத்துருவை நொறுக்கணும். அப்படி பண்ணும் போதெல்லாம் ஒரு அனுபவத்துல நீங்க வளர்றீங்க. தாவீது சொன்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவதை காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் வரும்போது புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமை உண்டாகிறது. மல்கியா 3:16 எடுத்து வாசித்து பாருங்க. ஐயா, என் வீட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, என்ன பிரச்சனை வரட்டுமா, நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருக்கேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், இங்க பாருங்க என்ன கிறிஸ்தவனுடைய வேலையை பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் இங்க ஒரு ஆள், ஒரு விசுவாசி இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது கூட கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கவனித்து கேட்கிறார். இந்த உலகத்துல நீ பேசுறதை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உன்னை படைச்ச தேவன் கவனிக்கிறாரா? என் பிள்ளை யார்கிட்ட பேசுது, என் பிள்ளைகிட்ட என்ன பேசுது, சத்தியத்தை பேசுதா, ஆவிக்குரிய காரியங்களை பேசுதா? ஆண்டவர் கவனித்து கேட்கிறாரா? அத கூட ஞாபக புஸ்தகத்துல எழுதுறாராம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? என்னடா ஓயாம பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, யாரோ இயேசுவை பத்தி பிறட்ட சொல்லு சொல்லு சொல்லு, அவன் கேட்டாதானே சொல்ல முடியும், அவன் கண்டாலே ஓடுறானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்காங்க. ஓடுனானோ ஓடலையோ, நீ சொல்ல வேண்டிய உன் கடமை. என்னைக்கெல்லாம் நீ சொல்றியோ அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் இந்த புஸ்தகத்துல எழுதுறாரு. எங்க வீட்டுக்கு இந்த சொந்தக்காரங்க வந்தாங்க, எங்க வீட்டுல எங்க பெரியமா வந்தாங்க, எங்க தாத்தா வந்தாங்க, எங்க அப்பா வந்தாங்க, எங்க சொந்த அப்பா, அதையெல்லாம் ஆண்டவர் எழுதுறாரு. என் பிள்ளை இன்னைக்கு அவங்கள்ட்ட தைரியமா சொல்லுது, அதையும் டைரியில எழுதுறாராம். அந்த ஞாபக புஸ்தகம் எழுதுறான். 2 புஸ்தகம் உண்டு, ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஆனா ஞாபக புஸ்தகம் என்னதுன்னா, ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கும் போது நீ ஆண்டவருக்கா என்னென்ன பண்ண? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தியா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தியா, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தியா, அல்லது ஒரு ஆளுக்கு இயேசுவை பத்தி நீ சுவிசேஷம் சொன்னியா, ஒரு ஆளுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தியா, ஒரு ஆளுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தியா, நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதையெல்லாம் ஒரு ஞாபக புஸ்தகத்துல இருக்குங்க. நீ செஞ்சவங்க கூட உனக்கு உதவி செய்யறானோ இல்லையோ, பரலோகத்துல என் பிதா அந்த புத்தகத்தை பார்த்து உனக்கு அற்புதத்தை செய்வார். கை தட்டோம், அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அது ஒரு ஊழியம், ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாராம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம் மெத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். 2-3 வசனத்தை வாசி. பிலிப்பியர் 4:3, பிலிப்பியர் 4:3.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமெந்தோடு மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். நீங்க இந்த ஊழியத்துல ஊழியக்காரனுக்கு பிரயாசப்படுறீங்களா, ஒத்தாசை கொடுக்கீங்கல்ல, இத கூட புஸ்தகத்துல அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சில பேரு சரி நம்ம எழுப்புதலுக்கா நினைப்போம், என்னடா சடைஞ்சிடக்கூடாது, எல்லாரும் பரவாயில்ல செய்யறான் அப்படின்னா ஏன் செய்யறாங்க தெரியுமா? அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்லைன்னா அவங்களால செய்ய முடியாது. அவங்களால அந்த காரியத்துல அவங்களால நிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யறதும் ஏதோ விளையாட்டு வாக்குல போறோம், விளையாட்டு வாக்குல செஞ்சுட்டு வரோம், பஸ்ல போறோம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே அந்த புஸ்தகத்துல கணக்குல இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல என்ன செய்தான் இருக்கு. எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தல் 20:12, 20:12, 21, 27, 20:15 இந்த வசனங்கள்லாம் பாருங்க. ஜீவ புஸ்தகம் வரும். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிக்கணுமா? அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் இன்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். புலிக்குள்ள போயிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, உங்க புஸ்தகத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அந்த ஜீவ புஸ்தகத்துல டேலி ஆகும், ஞாபக புஸ்தகத்துல டேலி ஆகும். அந்த புஸ்தகத்துல எழுதினபடிதான் ஸ்டெப்பா குழிக்குள்ள இருந்து வெளியே வருவோமா. இதெல்லாம் தெரியாதனாலதான் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறான். எடுத்து வாசிங்க. 21, 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இந்த புஸ்தகத்துல உன் பேர் அங்க டாலி ஆகல, அவன் எங்க போவானா? சொல்றாரு, நீங்க அந்த பூமியில அவருக்காக நீங்க உழைக்கும் பொழுது உங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுறாரு. நீங்க பேசுறத கூட ஞாபக புஸ்தகத்துல எழுதுறாரு. பைபிளை நீங்க வாசிக்கிற தியானிக்கிறத கூட ஞாபக புஸ்தகத்துல எழுதுறாரு. அப்படிப்பட்டவங்களை அதை உணர்ந்துட்டான்னா இந்த காலத்தை மிஸ் பண்ண ஒரே ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 6:2. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுதான் உன்னுடைய காலம், நீ வளர்கிற காலம், இது உன்னை பயன்படுத்துற காலம், உன்னை உருவாக்குற காலம். இந்த காலத்தை மிஸ்ஸஸ் பண்ணிராத. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட வரப்போகிறேன். நீ பூமியில யாருக்கெல்லாம் இயேசு பத்தி சொல்றியோ உலகம் உன்னை பைத்தியக்கார மாதிரி நினைக்கும். ஆனா வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி பேசித்துக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டு ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவாராம். எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 மனுஷன் மரிப்பதும், மனிதனா இந்த பூமியிலே பிறந்து விட்டால் ஒரு நாள் அவன் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனுஷனா பிறந்தா மரித்தாக வேண்டும். அவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமா? அப்ப ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறப்பாராம். அன்றைக்கு அந்த ஞாபக புஸ்தகத்தை திறப்பாராம். எனக்காக நீ என்ன பண்ணினாய், என் நாமத்துக்காக என்ன பண்ணினாய்,
என் ராஜ்யத்துக்காக என்ன உழைத்தாய்? உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினேனே, உனக்காக சிலுவையில மரித்தேனே, உனக்காக நான் உயிர் தெழுந்தேனே, நான் உனக்குள்ளே வந்தேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய்? அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். நீ அந்த நாளிலே ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு தரித்திரனுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் இந்த புத்தகத்தை திறந்து காட்டுவார். என் பிள்ளைகள் எனக்காக பேசினார்கள், என் பிள்ளைகள் எனக்காக பேசினார்கள். உத்தமர்களே வாருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது என்று அவர் 1000-16 தூதர்களோடு உன்னை வரவழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே உன்னை மகிழச் செய்கிறார். நீ பூமியிலே பிரயாசப்படுறது ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். பைபிளை தியானிக்கிறவர்கள் கூட எழுதுகிறாராம். நீதிமொழிகள் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தை தியானிக்கிறவனுக்கு, அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனுக்கு தீர்க்க ஆயுசு உண்டா, அவனுக்கு தீர்க்க ஆயுசு உண்டா. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை கொடுத்திருக்கிறார். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஆண்டவர் சொல்றாரு, வருஷங்களை கூட்டி கொடுப்பாரா? எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே பதித்து பொக்கிஷமாய் காத்திருக்கிறவனுக்கு இந்த பூமியிலே ஆயுசு கெட்டியாய் கொடுப்பாராம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு ராக்காலம் வரப்போகிறது, பகல் காலம் முடிந்து போக போகிறது, ஒரு ராக்காலம் வரப்போகிறது. சாத்தான் நம்மளை கிரியை செய்ய விடாதபடி அடைக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் அடைபடுறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சந்து பொந்து என்னென்ன அழைப்பு ஊழியம் வைத்திருக்கிறாரோ அதற்காக ஓடி ஒப்புக்கொடு. முடியலையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் தாரோ, என்னை அழைத்த அழைப்புக்கு என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். உன் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியோ 80. அது சஞ்சலமும் தவிப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்கள் புகையை போல கடந்து போகிறது. என் வாழ்க்கை ஒரு கதையை போல ஓடிவிட்டது. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், படிச்சேன், திருமணம் முடிச்ச, பிள்ளைய பெத்தேன், கெட்டி கொடுத்த, என் வாழ்க்கை ஒரு கதையை போல் ஓடிவிட்டது. உன் வாழ்க்கையை ஒரு கதையை போல் இருப்பதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளல. என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, மற்றவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லாம் உனக்கு முக்கியம்தான். அதை தந்தவர் அதை விட முக்கியம். அவருக்கு நீ முதலிடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மகிமை காட்ட போகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை காட்ட போகிறார். கண்களை மூடு. ஓ glory to God. Hallelujah. Hallelujah. என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதிகளை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் உன்னை அவர் உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உருவாக்குனவர். எல்லாத்தையும் உண்டாக என்று சொன்னார். வானம் உண்டாகது, பூமி உண்டாவதாக. ஆனால் மனிதனை அவர் அப்படி உண்டாக்க சொல்லல. களிமண்ணை கையால் எடுத்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். ஏன்? இந்த பிள்ளையை கொண்டுதான் என் சித்தத்தை பூமியில நிறைவேற்ற போறேன். இந்த பிள்ளையை கொண்டுதான் என் ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க போறேன். இந்த பிள்ளையை கொண்டுதான் கர்த்தருடைய மகிமை வெளியே காட்ட போறேன். உன்னை உருவாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்குள்ளே வல்லமை வைத்தவர், உனக்குள்ளே அழைப்பை போட்டவர் இன்றைக்கு உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒப்புக்கொடு மகனே, மகளே, இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவர் அழைப்பு மாறாது, அவருடைய அன்பு மாறாது. இளைய குமாரன் அவரை விட்டு தூரமாய் போனாலும் என் மகன் வரமாட்டானா என்று ஓடி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய புது உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தாரே, அது ஆவிக்குரிய வரங்கள். பாதரசை மாட்டினாரே, அது சுவிசேஷம் என்ற பாதரசை. கையிலே மோதிரத்தை போட்டாரே, அது அபிஷேகத்தின் அதிகாரம். யோசேப்பின் கையிலே பார்வோன் மோதிரத்தை போட்டது போல அது தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரம். இன்னைக்கு நீ சாதாரண ஆள் அல்ல. கர்த்தர் தேசத்தை ஆளும்படியாய் பிசாசை ஆட்டி படைத்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க
கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வட்டத்தில் அடைபட்டு விடாதீர்கள். வெளியே வா, தூசியை உதறிவிட்டு வெளியே வா. நான் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மடங்கி கிடக்க மாட்டேன். வியாதியை கண்டு மிரள மாட்டேன். சோதனை கண்டு மிரள மாட்டேன். என் அப்பாவுக்கு தெரியும் என்ன பத்தி. நான் எழுப்பி பிரகாசிப்பேன். தேவனுக்காக தூசியை உதறிவிட்டு எழுப்பேன். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். எழுப்பி பிரகாசி, எழுப்பி பிரகாசி. ஒரு ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆத்தும தாகம், ஊழிய தாகம், தேவனுக்காக பிரகாசிக்கணும், தேவனுக்காக எழுப்பணும். ஒவ்வொருவருக்கு அந்த வாரத்தை கொடுக்கிறதுக்காக பணத்தில் மட்டும் தசபாகம் அல்லப்பா, தன் வாழ்க்கையை தசமபாகமாக, வாழ்க்கையை நேரத்தை வீணாக்கி விடாதபடி 24 மணி நேரத்துக்கு 2.5 மணிக்கு மேல தேவனோடு உறவாட, தேவனுடைய வேதத்திலே உறவாட. அவர் பணத்தில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே அதை எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் கொடுங்க. அவர் இயங்குகிறார். அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு சாதாரண யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு அந்த எகிப்து தேசத்தின் பஞ்சம் முழுவதையும் மாற்றியது. இன்னைக்கு உனக்குள் இருக்கிற வெளிப்பாடு, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த தேசத்தையே மாற்றும். தமிழ்நாட்டை மாற்றும், தூத்துக்குடியை மாற்றும், இந்தியாவை மாற்றும், உலகத்தை மாற்றும். நீ சாதாரண ஆள் அல்ல. பிசாசு உன்னை முடக்கி போட நினைப்பான். வெளியே வா, தூசியை உதறிவிட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நன்றி ஆண்டவரே. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க செய்யறதுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையும் தேவனாய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.